ஏய் என்னடி கடை பூட்டி இருக்கு? தேனு போன் நம்பர் கொடுத்திருக்காங்க, நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஹலோ ஹலோ, கேமரா சர்வீஸ் பண்ற இடங்களா? ஆமாமா, கேமரா சர்வீஸ் பண்ற இடம் தான். நான் ஏற்காடுல இருந்து வரேங்க. போன வாரம் ட்ரோன் ஏதாவது சர்வீஸ்க்கு வந்ததுங்களா? இல்லையேம்மா, ட்ரோன்லாம் சர்வீஸ் பண்றது இல்ல, ஒன்லி கேமரா மட்டும் தான் சர்வீஸ் பண்றோம். அப்ப வேற எங்கேயாவது ட்ரோன் சர்வீஸ் பண்ற இடம் இருக்குங்களா? சேலத்தை பொறுத்த வரைக்கும் மோகன்றவர் தான் சர்வீஸ் பண்றாரு. நீங்க வேற எங்கேயும் அலைய வேணாம், நீங்க அவரை போய் பாத்தீங்கன்னா உங்க கேமராவை நல்லா சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவாரு. அவரோட சர்வீஸ் சென்டர் எங்க இருக்குன்னு தெரியுங்களா? குகை அறிஞர் அண்ணா ஸ்ட்ரீட். நீங்க அங்க போய் மோகன் சர்வீஸ் சென்டர் எங்கன்னு கேட்டா சொல்லுவாங்க மேடம். தேங்க்ஸ் சார். ஓகே மேடம். தேனு, மோகன் ஒருத்தரோட அட்ரஸ் சொல்லிருக்காங்க, நாம அவங்கள போய் பார்க்கலாம். சரி போலாம் வா. ஐயோ, என்னாச்சு? ஏமா, ரோட கிராஸ் பண்ணும்போது பார்த்து போக வேணாமா? இல்லம்மா, ஏதோ ஒரு ஞாபகத்துல நான் பாட்டுக்கு போயிட்டேமா. பக்கத்துல வண்டியை பார்த்ததும் ஒண்ணுமே புரியலமா, அப்படியே நின்னுட்டேமா. நல்ல வேளை நீ புடிச்சு இழுக்கலனா இந்நேரம் நான் செத்திருப்பேன். சாமி மாதிரி வந்து காப்பாத்துனமா நீ, ரொம்ப நன்றிமா. ஐயோ அம்மா, அதெல்லாம் எதுக்கு? உங்க கையில இன்னும் நடுக்கம் இருக்கு, நீங்க இன்னும் பயத்துல தான் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க முதல்ல கொஞ்சம் அமைதியா இருங்கம்மா. இந்த வயசுல எல்லாம் தனியா வெளியே வரக்கூடாதுமா. துணைக்கு யாரையாவது கூட்டிட்டு வர்றது தானே நல்லது. இல்லம்மா, எப்பவும் நான் என் புள்ள கூட தாமா வருவேன். இன்னைக்கு அவன் ஊர்ல இல்லம்மா, ஒரு முக்கியமான மருந்து வாங்கணுமா, அதனாலதாம்மா நான் வெளியே வந்தேன். மருந்து வாங்கிட்டீங்களாமா? இல்லம்மா. வீடு பக்கம் தானா? நீங்க போயிடுவீங்களா? இல்ல நான் வேணா கூட வரட்டுமா? இல்லம்மா, 2 தெரு தள்ளிதாமா வீடு, இப்படியே நடந்து போயிடுவாமா. சரிம்மா, நீங்க பாத்து போயிடுவீங்கல்ல? போயிடுவாமா, வரேம்மா. ஆமா, உன் பேர் என்னம்மா? தங்கமயில்மா. உன் குணத்துக்கு ஏத்த மாதிரி தங்கமான பேருமா. ஆமா, நீ இங்கேயா இருக்க? இல்லம்மா, நான் ஏற்காடு, இங்க ஒரு வேலையா வந்தேன். என்னை காப்பாத்த சாமி தாமா உன்னை இங்க அனுப்பியிருக்காரு. நீ என்ன வேலையா வந்தியோ அது நல்லபடியா முடியுமா. உன் நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதுதாமா நடக்கும். நான் வரேம்மா. இருங்கம்மா, நானே உங்களை ரோடு கிராஸ் பண்ணி விடுறேன், வாங்க வாங்கம்மா. வாங்க மேடம். கேமரா ஏதாவது சர்வீஸ்க்கு கொடுத்திருந்தீங்களா? இல்லப்பா, நாங்க ஒரு ஹெலிகாம தேடி வந்திருக்கோம். புரியல மேடம். DJI Phantom 4 Pro மாடல் ஏதாவது சர்வீஸ் வந்துச்சா ஹெலிகாம்? Phantom 4 Pro மாடலா? அண்ணன் அன்னைக்கு ஒண்ணு எடுத்துட்டு வந்தாரு. நீங்க கேக்குறது அதுவான்னு தெரியாது, எதா இருந்தாலும் அண்ணன் கிட்ட கேட்டுக்கோங்க. அவர் இப்ப எங்க இருப்பாரு தம்பி? நேர்லயே போய் நாங்க பாத்துறோம். அண்ணன் திருப்பதி போறதா சொன்னாரு. வேணா போன் நம்பர் வேணா தரேன், பேசி பாருங்க. இந்தாங்க. சரிப்பா, ரொம்ப தேங்க்ஸ். ஹலோ ஹலோ ஹலோ, மோகன் சாரா? ஆமா, நீங்க? சார், என்னோட பேரு தங்கமயில் சார். நான் ஏற்காடுல இருந்து வரேன். நான் உங்க சர்வீஸ் சென்டர்ல தான் நின்னுட்டு இருக்கேன். ஹெலிகாம் சர்வீஸ் பண்ணுமா? அங்க பையன் இருப்பானே, அவங்கிட்ட கொடுங்க. இல்ல சார், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பேண்டம் மாடல் ஹெலிகாம் ஏதாவது உங்ககிட்ட சர்வீஸ்க்கு வந்ததுங்களா? ஆமா, என் ஃப்ரெண்ட் வந்து கொடுத்தான். ஏன் கேக்குறீங்க? சார், அதுல இருக்க மெமரி கார்டுல ஒரு முக்கியமான வீடியோ இருக்கு சார். அது எனக்கு ரொம்ப அவசரமா தேவைப்படுது சார். அது என் ஃப்ரெண்டோட ஹெலிகாம்ங்க. அதுல இருக்கிற வீடியோவை நான் எப்படி உங்ககிட்ட கொடுக்க முடியும்? சார், அது ஒண்ணு உங்க ஃப்ரெண்டுக்கு சொந்தமானது இல்ல சார், எனக்கு தெரிஞ்சவரோடது. ஏற்காடுல தொலைஞ்சிருச்சு, அததான் உங்க ஃப்ரெண்ட் எடுத்துட்டு வந்து கொடுத்திருக்காரு. சார், கேமராவுக்கு சொந்தக்காரரு ஏன் கூட தான் இருக்காரு. வேணும்னா அவர்கிட்ட போனை கொடுக்கட்டுமா? அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. என் ஃப்ரெண்டு கிட்ட கேமராவை கொடுத்துறேன், நீங்க அவங்கிட்ட பேசிக்கங்க.
சார் அதுக்கெல்லாம் இப்ப நேரம் இல்ல சார். இந்த ஹெலிகாம காணும்னு ஏற்கனவே ஏற்காடு ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அந்த திருட்டு பொருளை நீங்க தான் சர்வீஸ் பண்ணிருக்கீங்கன்னு தெரிஞ்சா உங்களுக்கு தான் சார் பிரச்சனை வரும். என்ன மிரட்டுறீங்களா? சார் உங்களை மிரட்டுறது எங்க நோக்கம் இல்ல. லீகலாவும் நாங்க எதையுமே செய்ய மாட்டோம். எனக்கு உடனே தேவைப்படுறது அதுல இருக்க வீடியோ தான். அதுல ஒரு முக்கியமான ஆதாரம் இருக்கு சார். அதை வச்சுதான் உண்மையை நிரூபிச்சு ஒரு குடும்பத்தை காப்பாத்த முடியும் சார். அந்த கார்டையும் ஹெலிகாமையும் எங்க கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா போதும் சார். நான் கொஞ்சம் வெளியூருக்கு வந்திருக்கேன். நாளை காலையில வாங்க, நான் தரேன். சார் எங்க நிலைமையை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சார். நாளைக்கு காலையிலக்குள்ள இந்த உண்மையை நான் நிரூபிச்சாகணும். இப்பவே கிடைச்சாதான் சார் நல்லா இருக்கும். இங்க இருக்க தம்பி கிட்ட சொன்னா எடுத்து கொடுக்க மாட்டாங்களா சார்? ஏங்க, நான் அந்த எலிக்காம வீட்டுல வச்சிருக்கனா இல்ல கடையில வச்சிருக்கனான்னு தெரியல. கார்டு எங்க இருக்குன்னு எனக்கு தெரியல. நான் வந்து தான் தேடி எடுத்து தரணும். காலையில வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, நான் வந்து எடுத்து கொடுத்துறேன். சரி, காலையில எப்ப வருவீங்க சார்? நான் காலையில 6 மணிக்கெல்லாம் வந்துருவேன். நீங்களும் அந்த டைமுக்கு வந்தீங்கன்னா கையோட எடுத்து கொடுக்குற, வாங்கிட்டு போயிடலாம். சரிங்க சார். இது எனக்கு ரொம்ப முக்கியமான ஆதாரம் சார். இது என் கையில கிடைச்சாதான் ஒரு தலை போற பிரச்சனையில இருந்து என்னால மீள முடியும் சார். நான் கும்பிடுற சாமி தான் உங்ககிட்ட என்ன கூட்டிட்டு வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். உங்களதான் சார் நான் மலை மாதிரி நம்பிக்கிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு எனக்கு உதவி செய்யுங்க சார். சரிங்க, அதான் காலையில 6 மணிக்கு வரேன்னு சொல்றேன்ல, வாங்க பாத்துக்குவோம். என்னாச்சுடி? காலையில 6 மணிக்கு தான் அவர் திருப்பதியில இருந்து வராரா. வந்ததும் எடுத்து கொடுக்கறேன்னு சொல்லிருக்காரு. ஐயோ, 7 மணிக்குள்ள வந்துட்டா கூட போதும்டி. 10 மணிக்கு தான் முகூர்த்தம். அதுக்குள்ள அங்க போய் இந்த வீடியோவை காட்டி மதுவோட வேஷத்தை கலைச்சிடலாம். சரி, வா போலாம். கடைசியில இந்த பெருமாள் நம்மள வெயிட்டிங்ல போட்டாருடி. பெருமாளா? அவன் பேரு மோகன் தானே? நான் அந்த சர்வீஸ் சென்டர் ஓனரை பத்தி பேசல. திருப்பதியில இருக்கிற 7 குண்டல வாடாவை பத்தி சொல்றேன். எதுக்கு இன்னைக்குன்னு பார்த்து அந்த மனுஷனை திருப்பதி கூப்பிடணும்? நம்ம அம்மன் கிட்ட மனு கொடுத்துட்டு வந்திருக்கோம். அது அப்படியே பெருமாள் கிட்ட வந்து அந்த மோகனை இங்கே பிடிச்சு வச்சிருந்தா நம்ம வேலை இன்னைக்கே முடிஞ்சிருக்கும்ல. ஆனா இப்போ ஏற்காட்டுக்கு போய் திருப்பி வர மாதிரி ஆயிடுச்சுல. இப்ப எதுக்கு ஊருக்கு போகணும்? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். என்னடி சொல்ற? அப்படின்னா நாளைக்கு வரைக்கும் இங்கே இருந்து கார்டு வாங்கிட்டு போலாம் சொல்றியா? ஆமா, அந்த மெமரி கார்டை வாங்காம நான் இங்க இருந்து போகவே மாட்டேன். ஹே, அப்ப ராத்திரி எங்கடி தங்க போறோம்? வா சொல்றேன். மயிலு, மழை வேற வர மாதிரி இருக்குடி. இப்ப என்ன பண்றது? தேனா, இந்த பஸ் ஸ்டாண்ட்லயே தங்கிக்கலாமா இன்னைக்கு நைட்டு? என்னது, இங்கேயா? பஸ் ஸ்டாண்ட்லயே தங்கலான்றியா? ஆமாடி, சுத்தி கடைகள்லாம் இருக்கு. நம்ம நைட் இங்க தங்குறது கொஞ்சம் சேஃப்டியா தான் இருக்கும். இங்கேயே தங்கிக்கலாம். சரி வா. சரி வாடா. மனு, ஆ? எங்களுக்கு ஹெல்ப் பண்ண வந்து நாங்க உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்துறோம். பரவாயில்லைங்க, இதுல என்ன இருக்கு? இல்ல, நீங்க வேணா ஊருக்கு கிளம்புங்க, நாங்க பாத்துக்கிறோம். ஐயோ, உங்களை விட்டுட்டு எப்படிங்க போறது? உங்க வேலை சக்சஸ்ஃபுல்லா முடியட்டும், அதுக்கப்புறம் நான் கிளம்புறேன். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. ம். ஜீவா சார் தான் எனக்கு கால் பண்றாரு. பேசு. நான் பேசிட்டு வந்துடுறேன். ஆ. ஹலோ, எங்க இருக்க மயில? சேலத்துல இருக்கேன் சார். சேலமா?
நீ எதுக்கு சேலத்துக்கு போன? அது ஒரு பெரிய கதை சார். அந்த திட்டுப்பாறையில நான் உங்களை காப்பாத்தினல, அத ஒரு ஷார்ட் பிலிம் டைரக்டர் அப்பவே ஹெலிகாம்ல வீடியோ எடுத்திருக்காரு சார். சூப்பர் மயிலு. அந்த மெமரி கார்டுல இருக்கிற வீடியோ பாத்தியா? நமக்கு எதனா யூஸ் ஆகிற மாதிரி இருக்கா? இல்ல சார், அன்னைக்கே அந்த ஹெலிகாம் தவறி விழுந்து தொலைஞ்சிருச்சு. அதை தேடிதான் சார் நாங்க சேலத்துக்கு வந்திருக்கோம். அது இருக்கிற சர்வீஸ் சென்டரையும் கண்டுபிடிச்சிட்டோம். அப்புறம் என்ன மயிலு, அந்த கார்டை வாங்கிட்டு வர வேண்டியதானே? அந்த சர்வீஸ் சென்டரோட ஓனர் திருப்பதி போயிருக்காரா சார். விடிய காலையில வந்துருவாரா. அவர் வந்ததும் தேடி தரேன்னு சொல்லிருக்காரு சார். மயிலு, காலையில ஆதாரத்தோட வந்துருவல்ல? கண்டிப்பா வந்துருவேன் சார். உண்மையை நிரூபிச்சு உங்க கல்யாணத்தை நான் நிறுத்துவேன் சார். உங்களையும் உங்க குடும்பத்தையும் நான் மது கிட்ட இருந்து கண்டிப்பா காப்பாத்துவேன் சார். நீங்க கவலைப்படாதீங்க. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல மயிலு. நீ சவால் விட்டது எனக்கு சந்தோஷமா இருந்தாலும் ஆதாரமே இல்லாம நீ என்ன செய்வேன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரே குழப்பமாவே இருந்தது. என்ன கேட்டா எந்த பிளானுமே இல்ல, எல்லாமே சாமி விட்ட வழின்னு வேற சொல்லிட்ட. எங்க அப்பா போட்ட கண்டிஷன்னால என்னாலயும் உனக்கு உதவவே முடியல. உன்கிட்ட இருந்து போன் வரலையேங்கிற டென்ஷன் வேற. எல்லாமே சேர்ந்து இவ்வளவு நேரம் அப்படியே பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருந்த மயிலு. ஆனா இப்ப நீ சொன்ன பாத்தியா, இத கேட்ட உடனே எனக்கு இப்பதான் உயிரே வந்திருக்கு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மயிலு. கார்டை வாங்கிட்டு இங்க சேஃபா வா, நான் உனக்காக இங்க காத்துட்டு இருப்பேன். சரிங்க சார். ஓகே மயிலு. சம்பந்தியம்மா, மாப்பிள்ளைய கூப்பிடுங்க, நலுங்கு வச்சிடலாம். இருமா, நான் போய் அந்த கூட்டிட்டு வரேன். அண்ணி. என்ன ஜீவா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி முகத்தை உம்முன்னு வச்சிருந்த, இப்ப என்னடான்னா முகத்தை சந்தோஷமா வச்சிருக்க? அம்மா, இப்பதான் மயில் கிட்ட பேசினேன். அவளுக்கு ஏதோ ஆதாரத்தை பத்தி தகவல் கிடைச்சிருக்கான். அதை கலெக்ட் பண்ண தான் சேலத்துல இருக்காளாம். அவ பேசுறத பார்த்தா ஆதாரத்தோட கண்டிப்பா நாளைக்கு கல்யாணத்துக்கு வந்துருவான்னு தோணுது. அந்த நம்பிக்கையோட முகத்தையும் நல்லா சந்தோஷமா வச்சுக்கோ. என்னத்த, அம்மாவும் பிள்ளையும் ஏதோ ரகசியம் பேசிட்டு இருக்கீங்க? ஐயோ, ஒண்ணு இல்லம்மா. இதெல்லாம் எதுக்குன்னு கேட்டா சம்பிரதாயம்னு சொல்லிட்டு இருந்தேன். சரிங்க அத்தை. கோபி, இங்க வா. நானா? மாலை போடு. வாப்பா. அண்ணி, முதல் நலுங்க நீங்களே வச்சிடுங்க. சரி. அதுக்கப்புறம் நான், காயத்ரி, மலரு, இசைன்னு 4 பேர் இருக்கோம். இன்னும் 2 பேர் வைக்கட்டும். மொத்தம் 7 பேர் கணக்காயிடும்ல? சரி. ஜீவா குட்டி. அம்மா, என்ன சந்தனத்தை தொட்டி எடுக்கிறீங்க? அள்ளி அப்படியே பூசுங்க. மாப்பிள்ள சந்தனத்துல மணக்க வேணாமா? டேய் சும்மாறா. நலங்கு ஒரு நாள் உனக்கும் வைப்பாங்க. மகனை உனக்கு சந்தனத்திலேயே அபிஷேகம் பண்ணுவாங்க, பாத்துக்க. இவ்வளவு நேரம் மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருந்தா திடீர்னு எப்படி சந்தோஷமாயிட்டான்? ஏதோ தப்பா இருக்கே. காயத்ரி, நீ இப்ப மாப்பிள்ளை வீட்டு பொண்ணு.
அடுத்ததா நீ வச்சிடு. என்னம்மா நீ ஒரே வீட்ல மாப்பிள்ளை பொண்ணுக்கு நலங்கு வைக்கிறோம், எதுக்கு பொண்ணு வீடு மாப்பிள்ளை வீடுன்னு பிரிச்சுக்கிட்டு? முதல்ல பெரியவங்க எல்லாம் முடிச்சிட்டோம், அதுக்கப்புறம் நான் வைக்கிறேம்மா. சரி. வாளோட சிரிப்புக்கு காரணம் என்ன? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஃபீலிங்ஸ் இமோஜில இருந்தவரு எப்போ ஸ்மைலுக்கு மாறினாரு? அம்மா வாங்க, வந்து நலங்கு வைங்க. போங்க. வணக்கம் ஐயா. வணக்கம்மா. மாப்பிள்ளைக்கு நான் நலங்கு வைக்கலாமா? ஏய், கட்டிக்கு போறவனுக்கு நீ நலங்கு வச்சு ஆசீர்வாதம் பண்ணுவியா? அதெல்லாம் வேண்டாண்டி. உள்ள ஆசைப்படுதல் இல்ல, இப்ப நலங்கு தானே வைக்க போகுது, ஆசீர்வாதமா பண்ண போகுது. ஏங்க, இவ வச்ச 8 பேர் ஆயிடுங்க. பரவாயில்ல, பண்ணிட்டு போட்ட. இந்த சரசவர சேர்த்து 9,000 கணக்கு பண்ணட்டு விடு, பாவம். சரி, என்னமோ பண்ணுங்க போங்க. போ, போய் வை. நீங்க இப்படி சந்தோஷமா இருக்கிறத பார்க்க நல்லா இருக்கு ஜீவா. ஆனா அதுக்கான காரணம் தான் எனக்கு புரியல. மது, பொய்யோட வெற்றியும் சந்தோஷமும் தற்காலிகம் தான் மது. உண்மையோட வெற்றி தான் என்னைக்கும் நிரந்தரம். நான் கேட்டதுக்கு இது பதில் இல்லையே. யோசிச்சு பாரு, இந்த பதிலோட அர்த்தம் உனக்கு புரியும். போ. அம்மா வந்து ஆரத்தி எடுத்துருங்கம்மா. வாங்க, 5 பேரா வந்து சுத்துங்க. மாப்ள, நீங்க எழுந்துருங்க, மதுவுக்கு நலங்கு வைக்கணும். மது, என்னடா எப்பவும் சிரிச்சுக்கிட்டு கலகலன்னு இருப்ப, இப்ப என்ன மூஞ்ச உம்முன்னு வச்சிட்டு இருக்க? என்னாச்சு? அதெல்லாம் ஒண்ணு இல்ல அத்தை, வெளியே போயிட்டு வந்தல, அதான் கொஞ்சம் டயர்டு. அப்படியா? சரி சரி.
ஆடுறாயா முதல்ல எங்க ஒரு நிமிஷம் வந்து சரி போயிட்டு வா. என்னாச்சு கண்ணு? ஏன் ஒரு மாதிரி பதட்டமாவே இருக்கிற? நலங்கு வைக்கும் போது ஜீவா முகத்தை பாத்தீங்களாப்பா? கவனிச்ச கண்ணு, வழக்கத்தை விட ரொம்ப சந்தோஷமா இருக்கிறார். ஆனா நீதான் ஒரு மாதிரியாவே இருக்கிற. அவர் சந்தோஷத்துக்கு காரணம் என்னன்னு தெரியாம தான் நான் டென்ஷனா இருக்கேன்பா. அவளுக்கு ஏதாவது ஆதாரம் கிடைச்சிருக்குமாப்பா? அதனால்தான் ஜீவா இவ்வளவு ஜாலியா இருக்காரா? இருக்கட்டும் கண்ணு, அவளுக்கு என்ன ஆதாரம் கிடைச்சா இப்ப என்ன? அது முதலாளி வரைக்கும் வந்து சேர்ந்துச்சுன்னா தானே நமக்கு பிரச்சனை. என்ன, நமக்கு எதிராக ஒரு தூசி துரும்பு கூட முதலாளியை நெருங்கிறதுக்கு நான் விட மாட்டேன். அதுக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சுட்டு தானே நிக்கிற. என்னங்கிற? அதனால நீ தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்கிறாத. இந்த கல்யாணம் நிச்சயமா நடக்கும். நீ சந்தோஷமா இரு. அனாவசியமா போட்டு மனசுல கவலைப்பட்டுட்டு இருக்காத. எல்லாம் நல்லபடியா நடக்கும். எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க. நீ போ. போ.